நல்ல வெயிலும் கொஞ்சம் தண்ணியும் இருந்தாலே போதும், ட்ராகன் ஃப்ரூட் நல்லா பூத்து காய்க்கும். When there is bright sunlight and less water also, the dragon fruit will fruit every year regularly. இந்த வருஷம் பேரின்பம் தோட்டத்தில் காய்ச்ச ட்ராகன் ஃப்ரூட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். Let us have a look at the dragon fruit that we harvested in பேரின்பம் garden this year. தொடர்ந்து என்னால் பூ வளர்கிறத வீடியோ எடுக்க முடியல, ஆனால் இடப்பட்ட நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். I could not capture video of the flowers growing, but whenever I could, I was able to capture. இந்த பூ ராத்திரி பூக்கிறதுனால என்னால் அந்த பூவை பார்க்கவே முடியல. காலையில் பார்த்தா பூ இப்படி தான் இருந்தது. The flowers bloom at night, so I miss it every year. Morning when I saw it was in this state. கீழே மொட்டு இருந்தது தான் பார்த்தேன். அப்புறம் தான் கவனித்தேன் மேலேயும் ஒரு பூ பூத்து காஞ்சிருந்தது அப்படின்னு. First I noticed a bud and a flower in the lower part of the plant. Then only I noticed one on the top. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் வளர ஆரம்பிச்சிருச்சு. The fruit started growing. அப்புறமா மெதுவாக அதோடைய நிறம் மாற ஆரம்பிச்சிது. சிவப்பு நிறமாக மாறிக்கிட்டே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. Then slowly the color of the fruit started changing. It was turning red. ஒரு நாள் அதை பறிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதை பறிக்க முடியல. சரி இன்னும் கொஞ்ச நாள் அது பழுக்கணும் போல் அப்படின்னு விட்டுட்டேன். One day I tried to pluck it, but it was too hard, so I left it. அந்த மேல் தோல் இன்னும் பச்சை இருந்தது, அதனால முழுசாக பழுக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். The outer cover was still green, so I thought it wasn't yet ripe. 2-3 நாள் முயற்சி பண்ணி பார்த்தேன், உறுதியாகவே இருந்தது. I tried for 2 or 3 days, still it was hard. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏன்னா குரங்குலாம் வரும் எங்கள் இடத்துக்கு. ஒருவேளை குரங்கு பார்த்துச்சுன்னா பறிச்சிருமே அப்படின்னு. I was scared because monkeys used to visit our garden often. So if the monkey spots the fruit, it may pluck it. பழுத்த உடனே பழம் கையில் வந்துருச்சு. When it was ripe, I was able to pluck it. மேலே இருக்க பழத்தை ஏணி போட்டு ஏறி தான் பறித்தோம். We used the ladder to pluck the fruit on top. உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் பால்கனியில் நல்ல வெயில் வர இடமா பார்த்து தொட்டியில் வச்சாலே போதும், இது நல்ல பூ பூத்து காய் காய்க்கும். If there is a spot in your house where there is direct sunlight, you can plant a dragon fruit plant in a pot. It will give flowers and fruits too.